ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொஸ்டின் பேப்பர் பார்த்து. நான் ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் ஈஸியாக கேட்டுட்டாங்க. நம்ம சொன்ன 8 5 மார்க் வந்தது. அண்ட் ஆல்சோ எல்லாருமே ஒரு 9 5 மார்க் எழுதலாம். நல்லா படிக்கிறவங்க 10 எழுதலாம். 2 மார்க் எல்லாமே வந்துச்சு. ஸோ பாருங்கள், இங்கே வந்து ஷஃபிள் பண்ணியிருக்க கொஸ்டின் பேப்பர் அவசரத்தில் எடுத்தது. ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எல்லாமே புக் பேக். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சி ஆன்சர், சரிங்களா. செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சி தான் ஆன்சர், 2n -1. தேர்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சி தான், சரிங்களா. ஃபோர்த் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ 0. ஃபிஃப்த் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி ஆன்சர். சிக்ஸ்த் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, சாரி. சிக்ஸ்த் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோ மேட்ரிக்ஸ். அடுத்து செவன்த் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். எயித் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி ஆன்சர், சி ஆப்ஷன் சி. நைன்த் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி ஆன்சர் 1. டென்த்து கொஸ்டின் வந்து டி ஆப்ஷன் 60 டிகிரி. 11th வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன். அதுக்கப்புறம் 12th வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் 4/3π. 13th வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன். அதுக்கப்புறம் 14th வந்து லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டி ஆப்ஷன் 4/5. ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? 2 மார்க்லாம் பாருங்கள், நம்ம சொன்னது வந்துச்சா? A × B வந்துச்சு. FOG ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. மேன் ஃப்ளவர் பாட்ஸ் இதுவும் ஈஸி தான், இதுவும் ஈஸி தான். அண்ட் AB = B எல்லோரும் பண்ணியிருப்பீங்க. அண்டு பேரலாக பர்பண்டிகுலராக கேட்டிருக்காங்க. பர்பண்டிகுலர் ரொம்ப ஈஸி. ராக் சம் வந்துருக்குது, ரொம்ப ஈஸி. 5 சம் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சு கேட்டிருக்காங்க. அண்ட் ரேஷியோ சம் வந்திருக்கு வால்யூமில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சு ஆன்சர் 10, அதுக்கு ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் இந்த கம்பல்சரி ரொம்ப ஈஸி, T2 - T1 √8 - √2 போடணும். இது வந்து 4√2 பிரித்தா 2√2 வரும். அப்போ 2√2 - √2, √2 காமனாக எடுத்தால் 2 - 1 வரும். 2 - 1 1, அப்போ √2 தான் ஆன்சர். காமன் டிஃபரன்ஸ் வந்து √2. ஏபிஎன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஏபி தான் இது. T2 - T1 T3 - T2 போட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் √2 வரும். ஸோ இது ஒரு சப்பசம் புக்கில் இருக்க சம்மே கேட்டுட்டாங்க. அடுத்து வந்து 5 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா A × வந்துருச்சு. ஆரோ டயக்ராம் போட்டிருப்பீங்க. அடுத்து இந்த சம் ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஃபைண்ட் த சம் ரேக்கா மாதிரியே போடலாம், சரிங்களா. ஃபார்மில் வச்சு போடலாம். ஏபி டிரான்ஸ்போஸ் வந்துருச்சு. ஆங்கிள் பைசெக்டர் கேட்டாங்க. எல்லோரும் போட்டிங்களான்னு தெரியல. கே சம் வரும்னு சொன்னேன். K = -π. இந்த சம் எதிர்பார்த்த சம் தான். 36 நல்லா படிக்கிறவங்க போட்டிருப்பீங்க. அண்ட் 38 நாதன் நம்ம சொன்ன சம் தான் வந்திருக்கு. நாதன் 63 ஆன்சர் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் ஸ்பியர் வந்திருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் 512 ஆன்சரு. அதுக்கப்புறம் பேகு இந்த சம் நம்ம சொன்னது தான். ப்ராபபிலிட்டி வந்திருக்கு. லாஸ்ட்டுக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். A - B² ஃபார்முலா போடணும். A - B² ஃபார்முலா எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா பெருசாக வரும். எப்படி போடுவீங்க? x² + 1 - 2x ஃபஸ்ட்டு ப்ளஸ் x² + 4 - 4x ப்ளஸ் x² + 9 - 6x. இது போட்டு எல்லா x² கூட்டினா 3x² வரும். எல்லா எக்ஸையும் கூட்டினா கரெக்டாக வந்து -10x - 12x வரும். எல்லா நம்பரையும் கூட்டினா உனக்கு வந்து 13 14 வருது. ஸோ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துடும். நம்ம டெல்டா = B² - 4AC போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர் சொல்லுங்கள்? என்ன நேச்சர் ஆஃப் ரூட்? ரியல் அண்ட் அன்ஈக்குவலா, ரியல் அண்ட் ஈக்குவலா, இல்லை வந்து நோ ரியல் ரூட்ஸான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், சரியா. கிராஃப் ஜாமெட்ரி என்ன பண்ணீங்க? கிராஃப் ஜாமெட்ரி எல்லோரும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. அப்போ பாஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. சென்டம் முடிக்கிறதுக்கும் ஈஸி தான். இந்த தடவை சென்டம் கொஞ்சம் அதிகமாக தான் வருது. கொஞ்சம் ட்விஸ்ட்டு வச்சுருந்தாங்க. பட்டு அந்த ட்விஸ்ட்டு ஒன்றும் அந்தளவுக்கு பாதிக்கலை, சரிங்களா. ஸோ கிராஃப் ஜாமெட்ரி என்ன பண்ணீங்க? எங்கே போச்சு அது கிராஃப் ஜாமெட்ரி? ஸோ எனிவே கொஸ்டின் பேப்பர் வந்து அந்த செகண்ட் சாப்டரும் அல்ஜிப்ரா தான் ஒரு மாதிரி இருந்தது. மித்தபடி எல்லாமே ஈஸி தான். நீங்கள் பேனிக்காகாமல் இருந்திருந்தால் எல்லாமே எழுதலாம். பாருங்கள், கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்கான்? 2 டேஞ்சன்ட் தான் உங்களுக்கு எழுதியிருப்பீங்க. 44 பஸ்ஸு சம் வந்துருச்சு. பஸ்ஸு சம் எழுதியிருப்பீங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் வில் பி ஈஸி. ஒரு 8 5 மார்க் எல்லாருமே எழுதலாம் நம்ம சொன்னது. அண்ட் நல்லா படிக்கிற பையன் 10 எழுதலாம். 2 மார்க்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சயின்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோ வரும். தேங்க்யூ.